இன்றைக்கு இதனுடைய செய்தியுடைய சாராம்சம், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு தரிசனத்தில் ஆரம்பித்து வாழ்க்கையின் முடிவு ஒரு மகிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய துவக்கம் எளிமையாக இருந்து முடிவு ஒரு மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் தெளிவாய் சொல்லப்போனால், ஒரு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் அவருடைய தாழ்மையான தூக்கத்திற்கு பிறகு முடிவு மிக மேன்மையாக, அதாவது யோசேப் என்றவர் எகிப்து தேசத்துக்கு பெரியவராக மாறினார். ஆனால் யாக்கோபு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் 144 இந்த செட்டிங்ஸ் பரலோகம் வரைக்கும் போயிடுச்சு. அது ஃப்ரண்ட் சீட்ல வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் இப்படிப்பட்ட ஒரு டெப்த்ல இருக்கிறதான சில விஷயம் எல்லாம் நம்மளால இந்த கணக்கில் எடுக்கல. விசுவாசர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஃப்ரீலான்ஸ்ல உங்களோட பேசுறதுனால தான் நான் ப்ராஜெக்ட் எடுக்காதபடி நான் பைபிள் இருந்து உங்களோட தெளிவாக பேசுறேன். நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். Genesis chapter 37 verse 5, 6 and 7. ಆದಿಕಾಂಡ 37 ಅಧ್ಯಾಯ 5, 6, 7 ವಚನ. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அதை நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அடுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என்னை அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ಕನ್ನಡ ವಾಸಿಗೆ ಕನ್ನಡ ಕನ್ನಡದಲ್ಲಿಯೋ ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல அருமையான குடும்பம் ஒரு புள்ள இருந்தா அந்த பிள்ளைகளுடைய அந்த குடும்பத்தினுடைய ஒரு அன்பு, பரவசம், பாசம் இது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 குழந்தை இருந்தா அது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். 4 குழந்தை 5 குழந்தை இருந்தா அது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 12 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நடமாட்டம் அதிகமா இருக்கும், சத்தம் அதிகமாகவே இருக்கும். ஸோ எப்பொழுதுமே அங்க ஒரு அமளி சவுண்ட் இருந்துட்டே இருக்கும். யாருதான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, யாருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்ற ஒரு சூழ்நிலை அந்த ஒரு குழுவில் வராது. அதுலயும் ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆளுங்களை தான் எடுப்பையாக எல்லாரும் எடுத்து பேச முடியும். அவங்களுடைய பேச்சு தான் கொஞ்சம் நடக்கும். ஆனால் லாஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய ஒரு பேச்சு நிச்சயமாகவே செல்லுபடி ஆகாது. லாஸ்ட்ல இருக்கிறதால 2-3 பொடிகள் இப்படிப்பட்டவர்கள் மேல கவனம் ஜாஸ்தி வராது. சர்வைவல் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஜோசப்பினுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்தில் கடைசியில பிறக்கிற பிள்ளையாக அப்படின்னாலே டெபினெட்லி எந்த மனுஷனுக்காகவும் ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் இதெல்லாம் அவசியம். சில நேரத்தில் சில நினைக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் தரிசனம், மற்றவங்களுக்கு தரிசனம் இல்லைன்றாங்க. யாருக்கும் தரிசனத்தை கொடுப்பார். தரிசனம் யாருக்கு வேணாலும் கத்தர் கொடுப்பார். யாரெல்லாம் கத்தர் தெரிந்து கொள்வார். கத்தர் யாரெல்லாம் அழைத்துக் கொள்வார். இந்த இடத்துல செடிவர் பேசும் பொழுது ஜோசப் பீயிங் த லீஸ்ட் இன் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய கடைசி கட்டங்கள் இருக்கிறதான இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் பைபிள் படிக்காதீங்க, ப்ளீஸ் லிசன், எனக்கு கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் இருக்கிற அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுடைய மைண்ட ஸ்கேன் பண்றாரு. ஒவ்வொரு மனுஷருடைய மைண்ட ஸ்கேன் பண்றாரு. அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியே முன்னாடி போனாங்க. இனி வாழ போறாங்க. இனி வாழ போற லைஃபே அவங்க ஆண்டவர் முன்னாடி போனாங்க. இப்படி கொண்டு வரும்போது அதான் நம்முடைய வாழ்க்கை நடக்குது.
இப்படி கொண்டு வரும் பொழுது தேவ கிருபை ஒரு சைடுல நமக்கு இருந்துட்டே இருக்கும், அவருடைய ஆசீர்வாதம் இருந்துட்டே இருக்கும். என்னுடைய பாசிட்டிவிட்டி, என்னுடைய நோக்கம், என்னுடைய குறிக்கோள், என்னுடைய தாழ்மை, என்னுடைய ஆவிக்குரிய பெனட்ரேஷன், எவ்வளவு தூரத்துக்கு நானே ஒரு சக்சஸரா மாற்ற முடியும். கர்த்தருடைய சூழ்நிலை நம்மை வணங்கி நம்மை சரிப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு வர ப்ராசஸ்ல கொஞ்சம் கூட நிஷ்டபம் பண்ணிக்காம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி வந்து அதிலே ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற முடியும். சோ நம்முடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது, நாம் எப்பேற்பட்ட ஒரு எழுப்புதலின் காரணமாக வருகிறோம் என்றது ஆண்டவர் அப்சர்வ் பண்றார். இதை அப்சர்வ் பண்றதுனால ஆண்டவர் செலக்ஷன் பண்ண முடியுது. அந்த செலக்ஷன் அவங்க கூட கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய வயசு இருக்குதோ இல்லையோ, ஞானம் இருக்குதோ இல்லையோ, உடம்பு வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஸ்டார்டிங்ல முடிஞ்ச அளவுக்கு அவன் புரியுற ஞானம் ஒரு அளவுல அவனுக்கு ஒரு தரிசனத்தை சொப்பனத்தை கொடுக்கிறார். இந்த தரிசனம் சொப்பனம் கர்த்தர் கொடுப்பாரானால் the total or the totality of the blessing அதுல அடங்கி இருக்கும். நம்ம நிறைய சொப்பனங்களை பேசுவோம், குழப்பி ஆயிடுவோம். எதுலதான் நான் சக்சஸ் ஆவேன், எந்த சொப்பனம் தான் எனக்கு பிரயோஜனமா இருக்கும் தெரியாது போயிடும். ஆனால் கர்த்தர் ஒரு நோக்கத்தை ஒரு சொப்பனத்தை கொடுத்தால் அதனுடைய லிங்க் வச்சுக்கிட்டு இன்னொரு சொப்பனத்தை கொடுத்துட்டே வருவார். If you forget one சொப்பனம், God will remind the same link சம்பந்தப்பட்ட ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுப்பார். Again அது ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தமாக தான் இருக்குமே தவிர பிரிஞ்சு வராது. இது ஒரு கோணம், இது ஒரு கோணத்தில் கர்த்தர் அனுப்ப மாட்டார். So whatever the சொப்பனங்கள் தரிசனங்கள் நாம் காணுவோமானால் ஆவிக்குரிய பிள்ளைகள் நிச்சயமாகவே அது ஒரு ஒரு பேசிக் ஹிஸ்டரியாக தான் இருக்க முடியும். ஒரு மனுஷனுடைய பேசிக் ஹிஸ்டரியாக அது இருக்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷார்ட்டா கொடுத்து முடிக்க ஆசைப்படுறேன். எப்படின்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சொப்பனத்தை இவர் பார்க்கிறார். தான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்படின்னா எல்லாருமே டீம் ஒர்க். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வயல்ல அரிகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கட்டி கொண்டு வச்சதை பத்தி பேசல, விளைச்சதை பத்தி பேசல, கட்டுறதை பத்தி பேசுறீங்க. கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. நல்லா கவனிச்சுங்க. அரிக்கட்டு, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருந்தது. நிமிர்ந்து இருந்ததுன்றத வந்து you should have to make it as a subject. அந்த நிமிர்ந்து இருந்தது என்கிற அந்த வார்த்தையை you need to have a project போட்டு கர்த்தர் நிமிர்ந்து இருந்தது ஏன் சொன்னார்? What is meant by நிமிர்ந்து இருந்தது? எப்பவுமே நீங்க பைபிள் படிக்கிறப்ப அந்த இடத்துல பிரேக் போட்டு நிக்க வச்சிருக்கணும். ஸ்டாப், நவ ரீடிங் திஸ். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வேர்டை வந்து அனலைஸ். கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டாரு. அப்பனுக்கா இல்ல, அம்மாக்கா இல்ல, மற்ற 11 பேருக்கா இல்ல, யாரு கொடுத்தாரு? He has to think. புரியுதுங்களா? புரியுதா? Now அந்த பர்டிகுலர் வேர்ட் கவனம் கொடுத்து கர்த்தாவே நிமிர்ந்ததுன்னு சொல்லியிருக்கு. நிமிர்ந்து இருந்தது அப்படின்னா what is the detailing in my life? என்னோட வாழ்க்கைக்கு நான் நிமிர்ந்திருக்கிறேன், என் அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது என்று சொன்னால் அதோடைய மீனிங், அதனுடைய அர்த்தம் என்ன? யார் பண்ணலாம்? If possible, parents can guide. If not, அவரே அதை மனசில் வச்சு
ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க கர்த்தர் பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு அதை ப்ராசஸ் மூலமா நடத்தி கொண்டிருப்பார். ஆமென். இப்போ உங்கள் அடிக்கட்டுகள் என் அடிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது. வணங்கி மீன்ஸ் வாட்? யோசிக்கணும். யோசிக்கணும். சரி, நம்ம பேசிக்கா என்ன பண்றோம்? ஒரு வார்த்தையை, ஒரு தரிசனத்தை, ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நம்ம எப்பவுமே நம்மளுடைய வியாக்கியானத்தை தான் பயன்படுத்துறோம், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் பயன்படுத்துறோம். that is too wrong. தேவனுடைய தரிசனத்தை உங்க வார்த்தையால நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்க கூடாது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க அதை கொண்டு வந்து உட்கார கூடாது. தேவனுடைய தரிசனத்துக்கு ரொம்ப ரொம்ப அர்த்தங்கள் இருக்குது. ஒருத்தர் சொல்லி பார்த்தோம். ஆனால் உங்களுடைய அர்த்தத்தை வச்சு இதை நாசப்படுத்த வெரி கேர்ஃபுல். ஸோ ஸ்பெசிஃபிக்கா சின்ன விஷயத்தை ரொம்ப அர்த்தத்தோட நீங்க புரிஞ்சுக்க முடியும். வணங்கி இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வணங்கி இருந்தது நம்ம நினைக்கிறோம் பாழ்ந்து போயிட்டோம், கேவலமாயிட்டோம், மனிதர்ல போயிட்டோம், மதிக்காத போயிட்டாங்கோ, ரோஜிகளை மாத்திட்டாங்கோ, எங்களை கேர் பண்ணிக்கிறது இல்லை. இந்த மாதிரி என்னுடைய புத்திக்கு தகுந்தாற் போல இந்த வசனத்தை நான் மாற்றிக் கொள்கிறேன். That is wrong. எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் you need to understand the concept. வணங்குறதுனா என்ன? வணங்குறதுனா என்ன மீனிங்? What all the description behind அந்த வணங்குதல் இருக்கு. இத்தனை அனலைஸ் பண்ணு. ஆண்டவருடைய வார்த்தையில ஒருத்தருக்கு தரிசனம் வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் சோ ஈஸி. இவ்வளோ பெருசா கர்த்தர் இவ்வளோட்டு கொடுத்துருப்பார். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று இதைய செகண்ட் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிறாயோ? ஆமென். ஆமென். அதுக்கு மீனிங் நீங்க எவ்வளவு பேசணும். இப்ப நம்மளாம் பேசணும்னா என்ன மாதிரி பேசுவோம்? என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிறியா? நான் ரொம்ப அதிகாரம் பண்றியா? ரொம்ப பெரிய ஆள் ஆக்ட் பண்றியா? ஏன்னா எங்களுக்கு நீ பெரிய பாஸ் மாதிரி ஆக்ட் பண்றியா? நீ தான் ரொம்ப பெரிய ஆளோ? சோ அதுக்கு அடுத்து என்ன பேசுறாங்கன்னா, நீ எங்களை ஆள போகிறாயோ, ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை சொப்பனங்களின் நிமித்தம், அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். ஆமென். சோ இன்னைக்கு குடும்பங்கள்ல இதுதான் நடந்திருக்குது. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள ஏற்றத்தாழ்வுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஆவிக்குரிய ஒரு சீரியஸ்னஸ், ஆவிக்குரிய வார்த்தையினுடைய மீனிங் இன்னும் நம்ம தலைக்கு போய் எட்ட மாட்டேங்குது. நம்ம இன்னும் அந்த சீப்பா பிஹேவ் பண்றோம். நம்மளுடைய வார்த்தையினாலும் சும்மா லோக்கலா பேசுற அந்த இதுலயும் அதிகாரத்துல வச்சு, ஆளுங்களை வச்சு, சைஸை வச்சு, வயசை வச்சு அவங்கள நடத்துறோம். கடைசி பிள்ளைங்களா தான் கேவலமா பேசுறது, வாடான்றது. அதே பெரிய பிள்ளை வாப்பான்றது. There's a lot of difference. ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்றோம். தப்பு அது. சரி, நம்முடைய குடும்பங்கள் அப்படி செஞ்சுட்டா நாளைக்கு அதே ஆள் பெரிய ஆகும் பொழுது நம்ம எல்லாரும் கேவலமா வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கு. It's what is happening. So விசுவாசிகள் கொஞ்சம் கூட இதில் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளை எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அதே மரியாதை தான் அந்த இடத்துல கொடுக்கணும் ஒரு பிள்ளைக்கும். So that அந்த பிள்ளை நம்ம மதிக்க ஆரம்பிச்சுப்போம். பிள்ளைங்களும் அதே மாதிரி மதிக்கணும். தகப்பன் எப்படியோ அந்த மரியாதையும், தாய் எப்படி அந்த மரியாதை கொடுத்தா தான் நாளைக்கு நீ அப்பாவாகும் பொழுது உனக்கு அந்த மரியாதை வரும். சோதனை சொல்லுங்க. நீ அம்மா பார்க்கும் பொழுது உனக்கு அந்த மரியாதை வரும். இல்லைன்னா அதே தான் உனக்கு எஃபெக்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அப்படின்றவங்க பேசக்கூடாது. கர்த்தர் அப்படியே நடக்க வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் விட மாட்டார். ஒன்ஸ்
கர்த்தர் ருசி பார்த்து ரட்சிப்பை அனுபவித்து கர்த்தருக்குள் பலப்பட்டு நாம் எப்படி ஆனாலும் எஸ்கேப் ஆகி உலக பிரகமாக ஓடிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஓட முடியாது. நீங்க ஓடல. தரிசனம் எப்பொழுதுமே யாருக்கு தரிசனம் கொடுத்தாலும் அவங்க ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா வயசு இல்லை, வயசு இல்லை. இப்போ நாலேஜ் இருக்குது, நம்ம பிரசங்கம் பண்றோம், அதனால கேட்குறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த காலத்துல எந்த புரிதலும் இல்லை, எக்ஸ்பிளேஷன்ஸ் கிடையாது, டெஃபினேஷனும் கிடையாது, ஒருத்தருக்கு போதிப்பும் கிடையாது, டீச்சிங்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் சொப்பனத்துக்கு இவர் ஒரு மீனிங் தேடுறதுக்கும் முடியாது, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இப்போ இன்னொரு கதை அதே மாதிரி நடக்குது. 9ஆம் வசனத்துல அவர் வேற ஒரு சொப்பனம் கண்டு சகோதரர் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 18 நட்சத்திரம் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஆமென். படிச்சீங்க தானே? நீங்க பின்னால் படிச்சுக்கிறீங்களோ? அதை நிக்க வச்சுங்க, நீங்க நிக்க வச்சிருக்கோம். ஆக சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம், 11 நட்சத்திரம் இதெல்லாம் வடிக்கிற நட்சத்திரம் 11 தான் இருக்கா? இவர் பரடாது, அதனால இவர் எக்ஸ்க்ளூடிங். சோ இந்த இடத்துல எவ்வளவு கிளீனா இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 10ஆம் வசனத்துல என்ன பண்ணுதுன்னா, இதை அவன் தன் தகப்பனும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரையை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? கடிந்து கொண்டான். ஹிட்லர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்போ சொப்பனம் எந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு? ஹிட்லர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. That means to say, ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தது தப்பா? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தது தப்பா? ஏன் பாஸ்டர், ஏன் ஆண்டவரே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் கொடுத்தீங்க? அவனுக்கு இது கொஞ்சம் புத்தி வந்து சொல்லப்படாதா அப்படின்னு கேட்கலாம். கர்த்தர் எப்பொழுதுமே உங்களுக்கு அறிவு அப்படின்ட்டு வருதுன்னா அந்த நேரத்தில் ஆமென். நான் இப்படி ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், இவ்வளவு படிச்சுட்டேன், பாஸ் ஆயிட்டேன், இப்படி எல்லாம் முன்னேறிட்டேன், இப்படி நீ சொல்றதுக்கு முன்னாடியே பேசிக் அறிவுன்னு ஒண்ணு வந்த உடனே கர்த்தர் உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தரிசனத்தை கொடுத்துருவார். தட் இஸ் யுவர் பேசிக் ஆசீர்வாதத்துடைய அடிஸ்தானம், அதான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு கர்த்தர் கொடுத்துருவார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. இதெல்லாம் கவனத்தில் வச்சு கர்த்தர் ஒருவேளை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுப்பாரானால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ரேயர் கொடுக்கணும். அதை நீங்கள் மற்றவங்க சொல்றது கூட அதை மனசில் வச்சு மறுபடியும் மார்க் பண்ணி அதை வந்து ஜபத்தில் வச்சுட்டு அதையே குறிக்கோளாக மனசில் வச்சு நீங்கள் உலக பிரகாரமாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஆமென். அறிக்கட்டுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கத்த நிறைய வீடு அவங்களுக்கு வீடு கொடுப்பார் பொழுது, ஒரு கார் கொடுப்பார் பொழுது அப்படின்றவங்க எல்லாம் உலக பிரகாரமாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ், கர்த்தர் எப்பொழுதுமே இன்னும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். வெறும் வீட்டளவுல காரணத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்த வேண்டாம், கர்த்தர் பெரிய அளவில் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கினேன், இதை நீங்க மனசுல வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலன்னா இது நிச்சயமாகவே நமக்கு அடிதான். என்னைக்கு இருந்தாலும் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோசேப்பினுடைய விஷயத்துல இவர் வந்து இந்த சொப்பனத்தை இதையும் கையில இருந்தால் மனசுல இருந்தாலும் அதை கணக்குல போட்டு, பட் ஸ்டில் அவருக்கு நடந்த ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலையும் அவருக்கு வந்து ஒரு கடவுளுடைய ஆழமான ஒரு பிரசன்னம் அவர்கிட்ட இருக்கிறத நம்ம உணர்றோம். யார் உணர்ந்தது? போத்திபாரும் உணர்றாரு, ஜெயில் அதிகாரியும் உணர்றாங்க,
அங்க வர்ற ஜெயிலர்களும் உணர்றாங்க, எல்லாருமே எல்லாம் கான்சிக்யூட்டிவா ஒருத்தர் ஸ்டேஜ்லயும் அப்படிதான் உணர்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரும் தேவனும் இருக்கிற அந்நியனும் சோ க்ளோஸ், இவர் கிட்ட பழகிறவங்க கூட தேவ பிரசனத்தை உணர்ற ஸ்டேஜ் வருது. கைத்தறி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்மளும் தேவனும் எவ்வளவு தூரத்துக்கு ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ அந்த பிரசனத்தை அவங்க உணர்றோம். நம்மோட கூட பழகிறவங்க, நம்மோட கூட பேசுறவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம கூட சமையல் இருக்கிறவங்க, நம்ம கூட சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே உணர்த்தலாம். இதான் அதனுடைய உண்மை. அதுக்கு உணரணும். உணராவிட்டாலும் நாம் நம் தேவனும் ஐக்கியமாய் இருக்கிறதையும் அந்த பிரசனத்தையும் அந்த ஒருமைப்பாடை புரியுதுங்களா? எல்லாம் புரியுதுங்களா? சோ எப்பொழுதுமே இதை நீங்க மனசுல வச்சிட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே மற்ற எல்லா 11 சகோதரரை பார்க்கிலும் இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உள்ளுக்குள்ளாகவே நேசிக்கிறவனாக நம்ம இந்த இடத்துல அப்சர்வ் பண்றதுனாலதான் பிரயாணப்படும் பொழுதும் இன்னொருத்தர் வீட்டுல போகும் பொழுதும் அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்து வீட்டு வேலைக்கு சேர்ந்த ஒரு கைதி பாருங்க, ஒரு வேலைக்கு வர்றாங்கன்னா சம்பளத்துக்காக வேலைக்கு வர்றாங்கன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டே வேற. இப்பெல்லாம் நிறைய விலாசுங்கோ இல்ல நிறைய இடத்துக்கு நீங்க போய் பாருங்க, மெயின் டோர், மெயின் ஹால், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு வேலைக்காரர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு வீடு வச்சுங்களேன், ஹால் ரூம் இதெல்லாம் இருக்கும். ஒரு கார்னர்ல ஒரு கிச்சன் இருக்கும். கிச்சனுக்கு பேக் சைட்ல ஒரு டோர் இருக்கும், அவுட் சைடு இருக்கு. வேலைக்காரர் அந்த டோர் தான் அவங்க என்டர் ஆகணும். அந்த ஏரியாக்குள்ள தான் வேலை செய்யும். துணி கசுக்கிறதோ, சாமான் கழுவுறதோ, பாத்திரம் கழுவுறதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க திருட முடிஞ்சா இல்லை ஏதோ தப்பு பண்ண முடிஞ்சா இதுல இருந்து தான் செய்ய முடியுமே தவிர வேற எதுவுமே எங்கே அவருக்கு சான்ஸ் இல்லை. அங்கிருந்து முடிச்சுட்டு அந்த டோர் வழியாக தான் வெளியே போயிடணும். ஒருத்தர் ரிப்பேர் பண்ண வரணும்னாலும் என்டர் டு தட் கேட் வழியெல்லாம் வர முடியும். அங்க இருக்கிற கிச்சன் சம்பந்த பொருட்களையும் வாஷிங் மிஷினும் ஃப்ரீசரோ எது இருந்தாலும் அங்கே ரிப்பேர் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து அப்படிதான் வெளியே போயிடணும். நோபடி கேன் என்டர் இன்டு தி ஹால் ரூம், பெட்ரூம், அவர் மெயின் பிளேஸ் எதுவுமே யாரும் என்டர் ஆகல. இப்போ சிஸ்டம் கம்ப்ளீட்டா மாறி போச்சு இந்த உலகத்துல, இப்போ இருக்கிற உலகத்துல. சோ கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கூட புரிஞ்சுங்க. இந்த மனுஷனை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல விற்கிறாங்க, காசுக்கு விற்கிறாங்க, வேலைக்கு விற்கிறாங்க. ஸ்பெஷலா நல்ல ஒரு 11ல இருந்து 16 இருக்கிற வாலிப பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் செல்லிங். 40 வயசுக்கு மேலனா த லீஸ்ட் கம்மி வேலைனா அந்த 40-50க்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான். ஃபுல் ரேட்ல இருக்கும்னா அதாவது ஒரு 11-12 இருந்து 16-18 இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் ரேட் ஜாஸ்தி. என் இஷ்டத்துக்கு பேசல, பைபிள் இருக்கிறத சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல தான் 18 வயசு 21 வயசு ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பிடுறதுனால தான் இன்றைக்கு நமக்கு ஓட்டிங்கும் மற்ற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதில் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஆண்டவர் அன்றைக்கு உபாகமத்திலையும் லேவியராகமத்திலையும் கிளீனா சொல்லி வச்சிருக்காரு. ஒரு பையனுக்கு எப்போ எலிஜிபிலிட்டி கிடைக்கும், உரிமை எடுக்கிறதுக்குன்னா அவன் 21 வயசுக்கு தான் உரிமை எடுக்க முடியும் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு 18 வயசுல தான் உரிமை எடுக்க முடியும். ஏன்னா பெண்ணுங்களை ரொம்ப நாள் வீட்டுக்கு வைக்க முடியாது, அவங்களுக்கு சீக்கிரம் அனுப்பிச்சு ஆகணும். அதனால அவங்களுக்கு early stage போடுறாங்க. சோ இது கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டப்படி போகுது. வித்துச்சு பிறகு வித்தவனை எப்படியெல்லாம் நடத்தலாம், நடத்தலாங்க. வித்துட்டவனை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், அகைன் நான் சந்தையில கொண்டு போய் அந்த பையனை விற்கிற வரைக்கும் மாடுமோ ஆடுதோ எப்படி விற்கிறாங்களோ அதே மாதிரி மனுஷன் அந்த காலத்துல மனுஷனுடைய சந்தை இருந்துச்சு. சோ அந்த சந்தை நிச்சயமா இவங்க எல்லாருமே போயிட்டு விலை கேட்பாங்க. ஒருத்தரும் வந்து கேட்பாங்க, காலை பிடிச்சி பார்ப்பாங்க, கண்ணை பிடிச்சி பார்ப்பாங்க, மூக்கை பிடிச்சி பார்ப்பாங்க, கையை பண்ணி பார்ப்பாங்க,
சில நேரத்துல காலு கையெல்லாம் வலிச்செல்லாம் பார்க்குவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாம் கட்டுமுட்டா இருக்குதா, எல்லாம் புண்ணு இருக்குதா, எல்லாத்தையும் பார்க்குவாங்க. இதுக்கெல்லாமே ரேட்டு, எல்லாம் இது பக்கா இருந்தாலும் ரேட்டு. அதனாலதான் இந்த போத்திபார் வந்து இவனை காஸ்ட்லி பீப்புளா இருக்கிறதுனால பணம் ஜாஸ்தி கொடுத்து யோசேப்பு வாங்கி போறான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சும்மா கதை கேட்காதீங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த போத்திபார் வீட்டுல ஏன் காஸ்ட்லி ஆள் வீட்டுல போனான்னு சொன்னா, பிகாஸ் தே பேட் மோர். பணம் ஜாஸ்தி கொடுக்கறதுனால தான் இந்த யங் பீப்புள் அது கொடுக்க முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? ஆமே. இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான். நான் முடிஞ்சா ஒரு 30-35 வயசுக்குள்ள அப்படிப்பட்ட இருக்கவங்க தான் கொஞ்சம் காசு கொடுத்து இப்போ போய் என் வேலைக்கு வச்சுக்க முடியும். அதாவது என் வீட்டில் வச்சுக்கணும், அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கணும். ஆனால் யங்ஸ்டர் வேணும்னா ரொம்ப காசு கொடுக்கணும். அதெல்லாம் போத்திபார் செஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட கொண்டு போகும்போது அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள ஒதுக்கணும், திட்டணும், எதை செஞ்சாலும் என்னுடைய உரிமை. ஏன்னா பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, அப்படிதான் செய்வாங்க. அதனால தான் ஆண்டவர் தேவதேவத்துல அப்படிப்பட்ட ஒரு பணம் கொடுத்து வாங்கினா கூட அவங்க எப்படி ட்ரீட் பண்ண சொல்ற கருத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு செப்பரேட்டா போட்டு வச்சிட்டாரு. நீ விலை கொடுத்து வாங்கி போனா கூட அவங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு நடத்தக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அவங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதை கருத்து சொல்லி வச்சிருக்காரு. அதை எதுவுமே ஃபாலோ பண்றது டோட்டலா இன்னைக்கு சாதாரண வேலைக்காரங்கள அப்படிப்பட்ட வேலை கொடுத்து வாங்குறவங்க ரொம்ப மோசமா தான் ட்ரீட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப மரியாதை ஏன்னு கூப்பிட்டுருக்கலாம், ஏய் யாரா அவன் அப்படின்னு கூட கூப்பிட்டுருக்கலாம். இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த போத்திபார் என்ன பண்றான், இவனை ஸ்பெசிபிக்கா ஒரு தேவ ஆவி இருக்கிறத அப்சர்வ் பண்றான். அவன் உலக பிரகாரமான ஆள் தான் போத்திபார். ஆனாலும் அப்சர்வ் பண்றான், இவன் ஒரு விசேஷமான ஒரு ஆள், இவன் ஒரு விசேஷமான ஒரு ஆள், இவன் வந்து சாதாரணமான ஆள் இல்ல, இவன் தேவ ஆவி இருக்குது. See, that is important. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கணும், இது இருக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட் கன்னடா மாத்திரம் 1 to 4 கன்னடா மாத்திரம் செய்யணும். ஆனா இங்கிலீஷ் மீடியம் பண்ணணும்ன்றதுக்காக 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் வாங்கணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணும்போது ஒரு 7 வருஷம் ரொம்ப சஃபர் பண்ணிட்டான். நான் இடத்துல ஜாப் பண்ணிட்டேன். கத்தாவே ஆக்சுவலி இங்கிலீஷ் மீடியம் கிடைக்குமா இந்த லைஃப்ல, எவ்வளவு பாடகுது, எல்லாமே கன்னடாவா தான், எப்படித்தான் மெயின்டைன் பண்ண முடியும், ஜனங்களும் வர மாட்டேங்கிறாங்க, நாமளும் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல எத்தனையோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டிஸ்கரேஜ் ஆகிட்டோம், பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டோம், வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் வரும் பொழுது அந்த ஆபீசர்ஸ் வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணி நம்மளை மடக்கிறதுக்கு பார்த்து என்ன பண்ணாங்க கேட்டு பாருங்க. ஈவன் ரோசி மேம் இஸ் தேர் நவ. ಏನೋ ಇದೆ ಏನು ಯಾಕೆ ಇಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಿಮಗೆ ಆಯಿತು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಏನೋ ಇದೆ ಈ ಮನೆ, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದಿದೆ. ಏನಿದೆ? ಆಮೇಲೆ ಅನ್ವೇಷಿಸಿದ್ರು, ಅನ್ವೇಷಿಸಿದ್ರು. That is what ಅವನು சொல்லுறாரு. தேவ பிரசன்னம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஹalleluya. ஒரு தேவனுடைய கிருபைன்றது ஒரு இருந்தே இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க சொல்ல தெரியல, அவங்க என்னன்றாங்க, ಏನೋ ಒಂದಿದೆ, ಏನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಹೆಂಗು ಎಲ್ಲ ಕಡೆ ನೀವು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಏನೋ ಒಂದಿದೆ அப்படின்னா என்ன இருக்கணும், ஒரு ஆபீசர்னா என்ன பர்மிஷன் வேணுமோ அந்த பர்மிஷன் கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதை கொடுக்காத நீனும் ஜபர்தஸ்தி பண்ணி எல்லாம் மாட்டி வாங்கி நீ மற்றபடி பேசுற வார்த்தை என்னது? கத்துடுக்குள்ளே போற்றி பாருங்கன்றா, இவங்கிட்ட இருக்கிற தேவ ஆவி போல நான் இதுவரைக்கும் பார்க்கலன்றான். That is what our success. That is what our success. இன்னைக்கு ஒருத்தர் சும்மாவே ஃபீல் பண்ணோம், இவங்கிட்ட தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். இதை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க சொல்றது தெரியாது, அவங்க என்ன பண்ணணும், ஏனோ இதை என்னவோ இருக்கு, என்ன ஒரு
வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதுதான் சொல்ல முடியும். அவங்க தேவ ஆவின்னு அவங்க சொல்ல முடியல. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுங்க. தரிசனம் பெற்ற ஒருவர் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில யோசிக்க முடியல. கர்த்தர் எழுதுறதுக்கு தரிசனம் கொடுத்து என்ன நடத்துகிறார்களா? தேவையா இருக்கு. ரூபன் எவ்வளவு ட்ரை பண்ணார். ஐயோ வானா, எங்க அப்பாவுக்கு நான் எப்படி பதில் சொல்லட்டும், இவனை பண்ணாதீங்க, ஐயோ தம்பி வேணும் கதறான். ஆனாலும் இவங்க உலக பிரமாணத்திலே செய்யறாங்க. நான் என்ன சகோதரர் செய்யறதெல்லாம் தப்பா? ரூபன் செய்யறது மட்டும் நியாயமா? கர்த்தர் ஏன் பர்பஸா அவனை விற்கிற அளவுக்கு விட்டு கொடுக்கிறாரு? ஏன் அந்த ரூட்ல எடுத்து போறாரு? அது கர்த்தருடைய செயலா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் நிச்சயமாகவே குழிக்குள்ள போட வைக்க வேண்டும். ஒரு இம்பாக்ட் ஒன்று கொடுத்தாக வேண்டும். அங்கிருந்து வித்தாதான் இவன் பரதேசத்துக்கு போக முடியும். ஆமென். பரதேசத்துக்கு போனா மட்டும்தான் இவங்களுடைய செட்டிங்ஸை விட்டு, இவங்களுடைய சூழ்நிலை விட்டு அவன் பிரிக்கப்பட்டால் வழிய தரிசனத்தை நிறைவேற்றுவதனுடைய தகுதி அவனுக்கு கிடைக்காது. தரிசனத்தை கிடைக்கிறது மட்டும் இல்ல, பிரிக்கப்படுறது மட்டும் இல்ல, அந்த ப்ராசஸ் எவ்வளவு கஷ்டம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்க. இட்ஸ் நாட் ஒன் டே டூ டே. கொரோனா 1.5 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டோம். ஆனா ஒவ்வொரு நாளும் சகிக்கிறது எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் நம்ம சகிக்கும் பொழுது எப்படா சுத்தி ஆல்ரூம், அதே கிச்சன், அதே பெட்ரூம், அதே ஆல்ரூம், வெளியே போக முடியாது. எத்தனை ஒரு நாளைக்கு 10, 20, 50 முறை சுத்தினா கூட எவ்வளவு ஒரு மன கஷ்டமும் வேதனையும் பாதிப்பும் ஒரு மனுஷனுக்கு உண்டாச்சு. வெளியே போக முடியல. கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து எப்ப பாரு அந்த மூட்டை மூடின உடனே ஒரு மாதிரி திணற மாதிரி மூடுறதுக்குள்ளாம இது சும்மா ஒரு ஃபென்சிங், இதுவே தாக்கு பிடிக்க முடியலையே. நம்மளே கோபப்படுத்துது இல்ல, நம்மளே திட்டிக்கிறேன், நம்ம வீட்டையே நம்ம சபிச்சுக்கிறேன், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே ரபிங் பண்ணிக்கிறேன். பார்த்த மூஞ்சியே மறுபடியும் பாக்குறப்போ சிரிப்பு இருந்திருக்கும். ஒரு 10 நாள் ஆனதுக்கு யார் மூஞ்சிலும் சிரிப்பே இல்லை. எல்லாம் பாக்குறப்போ ஒரு வெண்ணெய் காய்ச்ச மூஞ்சி மாதிரி, சாரி வெண்ணெய் இல்லை, எனக்கு வெள்ளெண்ணெய் காய்ச்ச மூஞ்சி மாதிரி. நான் வெண்ணெய் தெரியாது. யார் மூஞ்சி பார்க்க கஷ்டம் இல்லை, எல்லாம் சோகமான மூஞ்சா இருக்குது, டல்ல மூஞ்சா இருக்குது. திரு என்ன பண்ணுவேன், திரு எங்க உட்காருவேன், எத்தனை வாட்டி ஜாப் பண்ணுறது, எத்தனை வாட்டி ஜபிக்கிறது, எத்தனை வாட்டி பைபிள் படிக்கிறது. நான் தான் ஒரு பெரிய பக்தி இருந்துட்டாலும் கூட அதை வாட்டி மறுபடியும் எத்தனை வாட்டி நான் உட்காந்துக்கிறேன். சொல்ல முடியல, பேச முடியல, ஒழுங்க முடியல, சண்டை போட முடியல, ஒதிக்க முடியல. இப்போ யாரும் அடிக்கலாமா இருக்குது, ஆனாலும் யாரும் அடிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே அதே மாதிரி இருக்கிறாங்க, எல்லாருமே வதிக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். லைஃப் எப்படிப்பட்ட குரூஷியல் சிச்சுவேஷன் போகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு யாரும் இல்லைன்ற ஒரு விஷயம் வரும்போது கர்த்தர் ஹோல் அந்த போத்திபாருடைய டோட்டல் வீட்டை இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்ன செலவு வர்த்தம், என்ன வாங்கி போடணும், என்ன சுகாதாரம், வீட்டினுடைய தேவைகள் என்னென்ன காரியம் நடத்தணும், எல்லாச்சும் நீயே நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அது சொல்றது அவர் ஈஸி நினைச்சுக்கிறீங்களா? எகிப்தியர் ஒரு ஹிப்ருவை, எபிரேயரை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, என் வீடு உங்க வீடு மாதிரி பார்த்துக்கோ அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யாருன்னா நாம் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு, அல்லேலூயா, அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ கிருபை இன்றைக்கு அவங்க மேல போன அந்த ஆவியுடைய மகிமை இன்றைக்கு அவங்க மனசே மாத்திருச்சு. பேச்சு மாத்தாதது, இன்னைக்கு நம்முடைய கேரக்டர் மாத்தாதது, தேவ ஆவி நமக்குள்ள இருக்கிறதை அவர் போத்திபார் உணர்ந்ததுனால இன்னைக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் நீ பாத்துக்கடா, எனக்கு வேலை இல்லை. ஏன்னா அவனுக்கு தான் என்னோட பெட்டர் ஞானம் இருக்குது. ஆமே, என்னை விட பெட்டர் அறிவுல வந்துக்குது. ஏன்னா தேவ ஆவியா வந்துக்குது.
அதனால என்னோட பெட்டர் பர்சன் இந்த வீட்டை அவதான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு விட்டுறது. அதனால வேண்டி அவர் ஃபுல்லாவே விட்டு கொடுக்குறாரு. சரி, இந்த எவ்வளவு ஆழ்த்தம் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், எது நம்முடைய வாழ்க்கை அத்தியாவசியமான தேவை என்பதை நீங்கள் உணர்வீர்களானால் அதுதான் தேவா. தேவ ஆவியின் தான் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே இதுக்கு அது மற்றவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கை சேஞ்ச் பண்ண முடியும் பாருங்க. ஆண்டவருக்கு அது பத்தல. நல்ல விஷயங்க, இந்த ஸ்டேஜ்ல நீங்க திங்க் பண்ண வேண்டியது எதுனா, ஆண்டவருக்கு இது பத்தல. இவனை வேற ஸ்டேஜ்ல கொண்டு வரணும்னா, இவன் இந்த வீட்டுல ஓனர் மாதிரி மாறிட்டான். இந்த ஸ்டேஜ்ல இவனுக்கு விட்டா இந்த வீட்டுக்கு தான் ஓனரா ஆக முடியும். அதனால கர்த்தர் என்ன நினைச்சாரு, இந்த ஸ்டேஜ் விட்டு இங்க மாத்தணும்னா இவனை வேற எதனா ஒரு தப்பு வழியா தான் நடத்த முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ப்ராசஸ் நீங்க யோசிக்கல. எப்பவுமே கர்த்தர் வந்து ஏன் ஏரோதினுடைய மனசை மாத்துறாரு, கடினப்படுத்துறாருன்னா, you should have to think it. அதே போல இந்த இடத்துல போத்திபார் வீட்டுல இவ்வளவு பெரிய சுப்ரீமா பவரா இருக்கிற பொழுது, ஒரு மினிஸ்டர் வீட்டுல எல்லாமே இவதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதோட வேற என்ன வேணும்? ஆண்டவர் நன்றாரு. நோ நோ நோ, நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எல்லாருமே ஆசீர்வாதம் பெறணும். அதை விட மேலான ஆளா இருக்கணும்னா போத்திபார் வீடு போறல, பத்தல. அதனால ஆண்டவர் இவனுக்கு இன்னொரு ஸ்மால் ட்விஸ்ட் கொடுத்து இவனை கொஞ்சம் அப்படி மாற்றும் பொழுது இவன் உண்மையிலே இருப்பான். இவன் உண்மையாக இருப்பான். இவன் கர்த்தருடைய பிள்ளை, ஆவியை பெற்றவன், ஆண்டவர் தெரிந்து. அதனால்தான் ஆண்டவர் அவசோ ஒரு தைரியமாக அந்த டெஸ்ட் கொடுக்கிறதுக்கு, அந்த ட்விஸ்ட் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் ரெடி ஆகுறாரு. ஆமென். நம்ம எனக்கு படப்படாது, கர்த்தாவே இவ்வளவு நல்ல நிலைமையில வச்சு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் எடுத்துட்டு எனக்கு இங்க கூட ஒரு கஷ்டம் இருக்கா, இங்க கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சே அப்படின்னு நம்ம யோசித்தா முன்னேற்றத்துக்கு இடம் இல்லாம போயிடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முன்னேற்றத்துக்கு இடம் இல்லாம போகும். அதுல ஸ்டாக்னேட் ஆயிடும். ஆனால் ஆண்டவர் அங்கிருந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அவனை வெளியே எடுக்கிறாரு. மறுபடியும் ஜெயில அனுபவம், பட்டினி, பசி. இப்போ ஜெயிலர்கள் எல்லாருமே அவன் மேல இருக்கிற ஆவியை கண்டு இவனை ரொம்ப நம்பி, ஜெயிலர் என்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோன்னு ஒரு கைதி கிட்ட கொடுக்குறாங்கன்னா அது நம்புற மாதிரி இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. அதைத்தான் தேவன் செய்கிறார். அவன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், அதுதான் தேவ ஆவியானவர் செய்கிறார். தேவ ஆவியானவர் எப்போ நம்ம கிட்ட இருக்கிறத ஒரு ஜெயிலர் உணர்றாரோ, ஜெயிலர் செய்ய வேண்டிய வேலை நல்ல கவனியுமா, ஜெயிலர் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு ஒரு கைதி செய்யற அளவுக்கு விடுறாங்களா? இது கர்த்தருடைய தயவு. இது கர்த்தருடைய தயவு. ஹல்லேலூயா. இது தேவனுடைய தயவு. நம்முடைய வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் பக்குவத்தை கொஞ்சம் புரிஞ்சுங்க, இன்னர் மீனிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுங்க. so that if God wants to lead you, if God wants to lead you, எதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடும். எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் வச்சாக்கா நான் அதை சந்தோஷமா ஏற்க முடியுமா? கர்த்தர் ஏன் இந்த பிரச்சனை அனுமதித்தா அப்படின்னு எடுத்துக்கோனா, இல்ல கர்த்தர் ஒரு லெவலுக்கு எடுத்து போக விரும்புறார், அதனால இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கியா? எப்படி யோசிங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய லெவல் இதோட முடியாது. எப்பவுமே நம்ம நினைச்சுக்கிற ஒரு யோசேப்பு வந்தது பாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறாங்க. யோசேப்பு வந்து தான் இன்னைக்கு நமக்கும் வரப்போகுது. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், சொப்பனம் வந்துச்சோ இல்லையா, பார்த்தீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியணும். கர்த்தர் இழுக்கு மேல கொடுக்க போறாரு, இல்ல அவருடைய கொடுத்துக்கிட்டாரோ நீங்க மறந்துக்கிறீங்களா, உங்களுக்கு தான் தெரியும். என்னைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முடிவு இப்போ வரல. எப்பொழுதுமே கர்த்தர் இடித்திருப்பார். அவர் எப்பொழுதுமே கொடுப்பார். எப்பொழுதுமே அவர் இனிமேல் செய்து கொண்டிருப்பார். நீ மறந்துட்டு கூட மருந்து ரினியூ பண்ணுவார். மறுபடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உனக்கு சொல்லி காட்டுவார். ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்றோம், நாளைக்கு செத்துறோம், முடிஞ்சு போச்சு கதை. வாழ போற நீ திங்க் பண்ணு, 10 முறை திங்க் பண்ணு. இனி வரப்போற ஜெனரேஷனுக்கு நான் சொல்றேன், நீ திங்க் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். இதை விட ஒரு பெரிய சபைகளை ஸ்தாபிக்க முடியும், பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் இன்னும் வினோதமாவே கர்த்தர் நடத்துவார். திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, திங்க் பிக், திங்க் பிக் ஆல்வேஸ். சின்ன சின்னதா பண்ணாதீங்க, பெருசா திங்க் பண்ண. கர்த்தர் அப்படிதான் இருக்க விரும்புகிறார். Should have to understand.
நம்புறது எல்லாமே ஆயிடாது, விசுவாசிக்கிறதெல்லாம் முடிஞ்சிடாது. கர்த்தர் ஹையர் ரேஞ்சில் எடுத்து போகுதுங்கிறார். புரிஞ்சுக்கங்க. ஹalleluya, hallelujah. He wants to take to the uttermost height. You should have to understand. சூழ்நிலை வித்தியாசத்தை பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்னோட கூட தேவாவியா இருக்கிறாரா, அவ்வளவுதான் எனக்கு வேணும். நான் கர்த்தருக்கு சித்தமான வழி நடத்தி போறேன்னா அவ்வளவுதான் எனக்கு வேணும். இப்போதைக்கு அது ஒண்ணு கரெக்டா மெயின்டைன் பண்ணி போயிருந்தா எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மேற்கொள்ள. Can you please understand? சின்ன பிள்ளைங்க சொல்றீங்களோ லீனியர் இருக்காதீங்க, எல்லாரும் இருக்கு. should have to understand. 10 வயசு 8 வயசு திருத்தம் சொல்ற பசங்க வியாக்கியானம் பண்றவங்க பிரசங்கம் பண்றாங்க. 6 years பிரசங்கம் பண்றாங்க. 6 years ஸ்டேஜ்ல அப்படியே ரெக்ரியேஷன் மீட்டிங் நடத்துறாங்க. அற்புதமான ஒரு இதுவை நடத்துறாங்க. Everything is possible. We are already delayed. No problem. நான் சொல்றேன், we are not late. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. I am not late. சொல்லுங்க. I am not late. சொல்லுங்க. Yes, we are not late. இன்னும் நமக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. கர்த்தர் நம்மை கொண்டு நடத்த முடியும். வயசாயிட்டா என்ன, வயசாயிட்டா என்ன, that doesn't matter. வயசு ஆவது ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத கதை. கர்த்தர் எந்த வயசுலையும் யாரையும் வச்சு நடத்த முடியும். அல்லேலூயா, ஆமென். யாரையும் வச்சு நடத்த முடியும். எல்லாரையும் கர்த்தர் ஒரே மாதிரி அழைக்கல. சில தீர்க்கதரிசிகளை வயசான காலத்துல அழைச்சிருக்கார் தெரியுமா? வயசான காலத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அழைச்சு தீர்க்கதரிசனம் போய் சொல்லு, நான் சொல்றதை போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். சிறிய தீர்க்கதரிசியும் பெரிய தீர்க்கதரிசியும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அவங்க பேசிக்காக சின்ன வயசுல இருந்து தீர்க்கதரிசியா வரலையே, அவங்க தீர்க்கதரிசி இருந்தலையே, அழைக்கப்பட்டவங்க தானே அவங்க. அப்பனா சின்ன வயசுல இருந்து அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மற்ற இடத்துல இருந்திருக்கலாம், ஆனால் தீர்க்கதரிசி லைஃப்ல இருந்திருக்க முடியாது. ஆனா கர்த்தர் அழைத்த பொழுது அந்த ஏசுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன் மேல கண்ணா இருக்கிறார். மிஸ்டர் ஜோசப், மிஸ்டர் ஜோசப், can you understand? உன்னை அந்த ஸ்டேஜ்ல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் உன் மனசாட்சியில இந்த தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விடாது. அது நிச்சயமாக ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜேக்கப் வீட்டை விட்டு ஓடுறான். நைட் ஆயிடுச்சு, வேற வழி இல்ல, தூக்கம் சொக்குது. இனி ஒரு ஸ்டெப் எடுத்து முடியல, பயம். அண்ணனுக்கு பயந்துறான், ஏன்னா வெட்டுறவன் கத்தியோட ஓடாடுறான். இப்படிப்பட்டவனுக்கு பயந்து செய்யும் பொழுது நைட்டு பகலுக்கு நடந்துனே இருப்பாங்க. ஆனா இவனுக்கு முடியவே இல்லை, இவனுக்கு முடியல. இப்போ ஸ்டாப், என்னால முடியாது, இங்கே உழுந்து பட்டுறேன். இருக்கிற ஒரு கல்ல தலையில வச்சு படுக்கிறான்னாக்கா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வனாந்திரத்துல நைட்ல படுக்கிறான்னா என்ன வேர்க்க படுக்க முடியும்? வேற வழி இல்லாம தன்னையே மறந்து வேற வேலையே இல்லாம அப்படியே அப்படியே இருக்கிற வந்து அவ்வளவுதான் கரை முடிஞ்சு போச்சு. அதான் ஸ்டேட்டஸ். பல நேரத்தில் நான் யோசிச்சிருப்பேன், நல்லா சென்னைக்கோ இல்லை வேற என்ன டிராவல் பண்ணி போறப்போ கார்ல போவேன், ரொம்ப சந்தோஷம் போயிடுவேன். கிட்ட போறதுக்குள்ளாமே எனக்கு அப்படி இருக்கணும், படம் போய் சேரும். இன்னும் கொஞ்சம் ஓட்டுங்க போறது போயிடுவோம், எல்லா வேலையும் முடிச்சுடுவோம், எப்படியாவது போய் சேர்ந்தலாம் ரிட்டர்ன் சொல்லிட்டு மட ரிட்டர்ன் வந்துட்டே இருப்போம். ஆயிடும் 7 மணி 8 மணி அப்படி வர 9 மணி வர ஸ்பீட் கம்மி ஆயிடும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா எல்லாம் டபுளா தெரியும். வர கார் டபுளா தெரியும், லைட் எல்லாம் டபுளா தெரியும், எல்லாமே ஒரு மாதிரி மங்கல் ஆயிடும். மாறியே முடியாது, ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ணுவோம். நான் முடியல, ஸ்டாப் ஆகிட்டேன். என்னால் போட்டு சாப்பிடுவோம், ஒரு சைடு இன்ட்ரெஸ்ட் சேலரி தான் போயிடும். நிறைய ட்ரீட் ஜஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes நிறைய ஏச்சுக்குவேன். உடனே ஏச்சு முடிச்சு கழுவி
டக்குன்னு எல்லாம் ஒரு டீ எங்கன்னா கடையில் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் பருத்தி எப்படியாவது வந்து சேர்ந்துருவோம். 4 hours 5 hours ட்ரைவ் பண்ண முடியும். This is my experience. ஜேக்கப்புக்கு அப்படி இல்ல, பின்னாலே இருக்கு கத்தி. நம்மளுக்கு ஒண்ணே இல்ல, அவனுக்கு இருக்குது பின்னாடி. அதனால அவன் பயம் போவாது. அவன் முழுசா கூட அவனுக்கு கத்தி பயம் ஓட வேண்டியதா இருக்கும். எந்த நிக்கிறதுல படுக்கிறான். தட் மீன்ஸ் அவனுக்கு எந்த ஒரு யோசனை இல்லை, எந்த ஒரு சூழ்நிலை இல்லை. கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் டச் பண்ண தேவதூதர் ஏறுகிறவர்களாம் இறங்குகிறார். இவ்வளவுதான். எவ்வளவு தூரத்துக்கு உங்களால் ரசிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரசிக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு ரசிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரசிக்கணும். இது எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டாக என்ன மீனிங் சொல்லிட்டு அவன் யோசிக்க முடியுமோ அதை யோசிக்கணும். அதுக்காக கல் எடுத்து வச்சு கும்பிடு போட்டாக்கா அது இன்னைக்கு ஒரு கல்ல கும்பிடுற ஸ்டேஜ் வந்துச்சு. அப்படிதான் இவங்க கத்து கொடுத்துருக்காரு. யோசித்து பாருங்க, அந்த இடம், அந்த இடத்துல இந்த மனுஷன் இருக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களும் இங்கிருந்து மறுபடியும் உயர்கிறவர். அதாவது அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, now there is increase, decrease நோக்கி வர்றதும் சரி, இன்க்ரீஸ் நோக்கி போறதும் சரி, இது மனுஷனுக்கு சகஜம். ஆமென். ஹalleluya. உயர்வதும் தாழ்வதும் மனுஷனுக்கு சகஜம். நம்பர் 2, உயரத்துக்கும் தாழ்வுக்கும் தேவனான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நல்ல அர்த்தம். நம்பர் 3, உயரமுள்ள தேவன் தாழ்ந்த மனுஷனை கண்ணோக்கி பார்த்தார். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட். நாலாவது, தாழ்ந்த மனுஷனுக்கு உயர்ந்த தேவன் என்றைக்குமே உயர்த்துதலை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார். 5, உயரமுள்ள தேவன் தாழ்ந்த மனுஷனை அவர் இருக்கிற இடம் வரைக்கும் இழுத்து போக முடியும். ஏன் விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்படி நீங்க எப்பொழுதுமே இதை கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இதை கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து பார்த்து ஜெபிக்க 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 concentrate this kind of vision in your mind. That God will show us in order God wants to bring the next generation. It is maturity. You cannot expect. Then again, we have to expect one more person. போய் முடியும் பொழுது கர்த்தர் போய் முடியும் பொழுது கர்த்தர் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீயா இருக்காங்க. இது திங்க் பண்ற வரைக்கும் நீ முன்னே இருக்குது. திங்க் பண்ணிப்பா, திங்க் பண்ணிப்பா. நான் இப்படி எல்லாம் பேசாத. நான் சின்ன பொண்ணு ஏமாத்தாரு. Amen. Hallelujah. The time you waste too much, the time you are going to feel too much. இப்ப எவ்வளவு நாளைக்கு நீ வேஸ்ட் பண்றியோ உன்னுடைய நாட்கள் வரும் பொழுது அதிக நாள் நீ வேதனைப்பட வேண்டிய நிலைமை ரொம்ப நாளாட்டி இருந்துச்சு, அசால்ட்டா இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, போனா கஷ்டப்பட்டான், இது போச்சாதி அதுக்கு மேல இன்னும் அது இது எல்லாத்தையும் போட்டான், எல்லாம் எடுத்துட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஸ்டாச்சுல வந்து எடுத்தான். மமரை 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 எப்ப பாரு முறைகள் யாக்கோபு மறுபடியே இல்ல. மாமனார் திட்டுதான், இவனை திட்டுதான், பிள்ளைங்களை திட்டுதான், பஞ்சாயத்து திட்டுதான். இவருக்கு நேசமான ஒரு பஞ்சாயத்தியா, நேசம் இல்லாத ஒரு பஞ்சாயத்து. பஞ்சாயத்தை நட்டுவது இதுல என்ன நேசம் இருக்குது, நேசம் இல்லாத ஒன்று. பிள்ளைகளே, விசுவாசிகளுக்கு இப்படி ஏற்றத்தாழ் இருந்தா ஆவி வந்து ஒத்துக்காது.
ஆவியானவர் ஒத்துக்க மாட்டார். இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை. நல்லா புரிஞ்சுங்க. ஆமென். ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் சொன்னார், now Jacob return. ஆண்டவர் தெளிவா பேசுறார். Jacob, now is the time you need to return. Now is the time you have to return. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பேசுறார். தரிசனத்தை கொடுத்தவர், ஏரியை கொடுத்தவர், தேவ தரிசனத்தை கொடுத்தவர் சும்மா இருக்க மாட்டார். நீ சும்மா இருக்க, குடும்பத்தை நிறைவேற்றுக்கின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு நம்மளாம் குடும்பஸ்தர், அவன் ரொம்ப பெரியவன், கர்த்தர் இவ்வளவு கொடுத்தாரு, இவ்வளவு ஆடு கொடுத்தாரு, மாடு கொடுத்தாரு, சரித்திரம் பேசுற உட்காருங்க. சரித்திரம் பேசுறதுக்கு ஒண்ணு வச்சு எவ்வளவு தூரம் கர்த்தர் சொல்றாரு, கெட அவுட். உங்களுடைய குறிக்கோள் என்ன? அதை செய்ய அப்படி அவுட். செட்டில் ஆயிடுச்சு, நல்லா கடை சுகமா கொடுத்தாரு, கர்த்தர் ஆளுங்க கொடுத்தாரு, எல்லாத்தையும் வசதி பண்ணிட்டாரு, அப்படியே செட்டில் ஆயின்னு பாருயா முடியாது. கர்த்தர் விட மாட்டார். நோண்டு வர அங்கே உனக்கு கோபம் வந்துடும். கர்த்தர் நல்லா இருந்த அதுக்குள்ள இப்படி வந்துட்டாரு, ஆண்டவர் போட்டு கொடுத்துட்டாரு, இப்படிப்பட்ட மம்புல என்ன மாட்டிட்டாரு. யார குறை சொல்ற? தாக்கத்து இருந்தா கர்த்தரை குறை சொல்லணும். உங்களுக்கு தாக்கத்து இருந்தா ஆண்டவர் குறை சொல்லுங்க, பார்த்தலாம் எப்படிதான் சாதனை ஆகும் பார்க்கலாம். கர்த்தருக்கு நல்லா செய்யலாம். கல்மன்றாரு. You need to settle with the family. You need to settle with God. You need to settle with Yesu. சகோதரர்கள் செட்டில் பண்ணியும் குடும்பம் கிட்ட விக்கிரமம் மறைச்சு வச்சிருக்கணுங்க. அதையும் செட்டில் பண்ணணும். நீ உண்மை இல்லை, எல்லாத்தையும் வச்சுக்கணும். நான் உயர்த்து போனோம் எங்க போவோம்? நமக்குள்ளே கேன்சர் மாதிரி உள்ள உட்காந்து விக்கிரமம். You need to set out. அப்பதான் ஃபைனலா போயிட்டு பிள்ளைகளோட குடும்பத்தோட போகும்பொழுது எல்லா செட்டில்மெண்ட், 5 செட்டில்மெண்ட் முடிச்சுக்கிறேன். கடைசியா ஏசாவு இவரு ஈசாக்குடைய சாவு 6வது நடத்துறான். எவ்வளவு அழகா அந்த வார்த்தை போடப்பட்டிருந்ததுன்னா, யாக்கோபு ஏசா 2 பேரும் சேர்ந்து ஈசாக்குடைய கடைசி நாள் மரணத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து அழகா போடுது. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்க வந்து முடியுது, எப்படி முடியுது பாத்தீங்களா? அது வரைக்கும் தேவை விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட இஸ்ரவேல் கொண்டு போய் பரலோகத்துல கூட ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ச்சிட்டாரு. 1444 ஃப்ரண்ட்ல உட்கார்ச்சி இன்னைக்கு கூட இஸ்ரவேலை யாராவது திட்டினாங்கன்னா, ஒரு ஊழியக்காரரையோ ஒரு விசுவாசியோ ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி யாராவது திட்டினா ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். That's why we say many times, don't talk anything good or bad about any God's child. கர்த்தரை குறித்து நீ பேசாத, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து பேசாத. ஆண்டவர் வேணும்னா வரிக்கிட்டோம், அவர் சீர்படுத்திக்கிட்டோம், அவர் சாவிச்சு நம்ம சேர்க்கிறோம். கர்த்தரை எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. Small hints of தரிசனம் and தரிசனத்துடைய fulfillment. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எல்லாம் உஷாராக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு எங்கிட்ட தரிசனம் இருக்குது, தரிசனம் இல்ல, nothing in hand அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நான் சொல்றேன், don't worry, now it's not late, you can just கர்த்தருக்குள்ளாக. அப்புறம் எட்டு வந்துச்சு, மாமே இந்த மாதிரி பார்த்தேன் சொல்லாதீங்க. இருக்கிறவங்களாம் எல்லாம் அறிவு பெருத்துவோன்னு எனக்கு தெரியும். சொல்லாதீங்க, மனசுல வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலை வந்து சரண்டப்படும், செடிக்கும், கீழ்படிக்கும். யாரும் புண்படுத்தாங்க, யாரும் புண்படுத்தாரு. எனது ஆண்டவருடைய நடத்துதல். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல். அதனால நீ இந்த வேலை யாரையும் நீங்க புண்படுத்த கூடாது. you have to suffer. சஃபர்ன்றதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? புண்படுத்தாத போனா தான் சஃபர் பண்றீங்கன்னு அர்த்தம். புண்படுத்திட்டீங்கன்னா விசுவாசம் தெரியா நீங்க மாற்றீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு சகாயம் பண்ணிட்டோம். கர்த்தர் வெற்றி கொடுப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம்.